ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது சென்னை சிட்டியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனான குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாடு முழுவதுமே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1309 ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைசேஷன் பண்ணிட்டு வராங்க. அதன் கீழே இந்த குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனையும் மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரோம்பேட்டில் மொத்தம் 4 நடைமேடைகள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது நடைமேடை 3 மற்றும் 4. இங்கே ஆல்மோஸ்ட் இந்த ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்வையற்றவர்கள் நடந்து போகிறதுக்கும் அந்த கிரிட்டட் டைல்ஸ் அந்த ரெட் கலர் எல்லோ கலரில் போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நடைமேடையில் ரூஃபிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே புது ஸ்டீல் ரூஃபிங் போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போதே நம்மளுக்கு தெரியுது எல்லாமே புத்தம் புதுசாக இருந்தது. வாங்க இப்போ அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடைமேடை 1 மற்றும் 2ல் போயிட்டு இருக்கிற ஒர்க்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கீழே நம்மளுக்கு பைலிங் போட்டு அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மேலே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூஃபிங் போடுறதுக்கான அந்த பீம் ஸ்டீல்ஸ் அதெல்லாமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மேலே இனிமேல் தான் அந்த ரூஃபிங் போடணும். ஸோ அந்த ஒர்க்லாம் இந்த நடைமேடை 1 and 2ல் போயிட்டு இருக்குது. இன்னும் பாதி தூரத்துக்கு மேலே போகும்போது இன்னும் அந்த பழைய ஸ்ட்ரக்சரே தான் இருக்குது. அதை இன்னும் ரிமூவ் பண்ணலை. இதை முடிச்சுட்டு திரும்ப அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வாங்க திறந்து போவோம். இந்த பிளாட்ஃபார்ம் 1 and 2ல் ஃப்ளோரிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருந்த பழைய ஃப்ளோரிங்கை இடிச்சிட்டு இந்த பார்வையற்றவர்களும் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த டைரக்ஷன் டைல்ஸ் அந்த கிரிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைல்ஸு இனிமேல் தான் அதில் பிளேஸ் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே எல்லா டைல்ஸுமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளோரிங் மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இந்த ஒர்க் தான் இப்போதைக்கு இந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருக்குது. வாங்க திறந்து போவோம். இந்த குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜிஎஸ்டி ரோடு கூட கனெக்ட் ஆகிருக்கும். அதில் உள்ள என்ட்ராகிற இடத்துல இதில் மேபி டிக்கெட் கவுண்டர் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதில் 2 ஷாப்ஸ் மாதிரி கட்டியிருந்தாங்க. மேபி ஃபியூச்சரில் டிக்கெட் கவுண்டர் வரலாம். தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ரூஃபிங் போடுறதுக்கான சில வேலைகள் போயிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பள்ளம் தோண்டியிருந்தாங்க. இன்னும் உள்ளே போக போக ஒரு சில இடத்துல இதில் மேபி ஃபியூச்சரில் ஷாப்ஸ் வரலாம். அதுக்கான பில்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் மேலே போய் பார்க்கலாம். இதில் டிக்கெட் கவுண்டர் கீழே எங்கேயுமே இல்லை. நம்மளுக்கு டைரெக்டாக பிளாட்ஃபார்மில் மேலே தான் இருக்குது. ஸோ இதுவுமே மாடர்னைசேஷன் பண்ண வேண்டியிருக்குது. ரொம்ப பழசாக தான் இருந்தது. இப்படி போகும்போது இந்த ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு கூட தான் இந்த ஸ்டேஷன் டைரெக்டாக இப்போதைக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோட 2 சைடுமே பார்க்கலாம். இது டுவர்ட்ஸ் கிண்டியிலேருந்து தாம்பரம் போகிற டைரக்ஷன். ஸோ இங்கே பக்கத்தில் இந்த ராதாநகர் சப்வே அது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 months முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. இது டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரக்ஷன். ஸோ அந்த சப்வே பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைரெக்டாக நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சப்வேயில் பீப்புள்ஸும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நேரம் லாஸ்ட்டில் அதை காட்டுறேன். இப்போ ஜிஎஸ்டி ரோடை கிராஸ் பண்ணி இந்த சைடு இறங்குறதுக்காக அதாவது மாற்றுத்திறனாளிகளும் இறங்குறது மாதிரி வழியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டெப்ஸும் இருக்குது. பட்டு வயசானவர்கள் நடக்க முடியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான எஸ்கலேட்டர் மற்றும் லிஃப்ட் 2மே இங்கே இல்லை. லிஃப்ட்டோட கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த லிஃப்ட் மட்டும் தான் இருக்குது. பட் இதில் எதுவுமே ஒர்க் ஆகலை. கொஞ்சம் கீழே போயும் காட்டுறேன் இந்த லிஃப்ட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இது இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 3 and 4க்கு போகிறதுக்கான வழி. இதில் மேலே சிசிடிவி கேமரா இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன் சிட்டிக்குள்ளே இருந்தாலுமே இது செக்யூரிட்டி வைஸ் நிறைய சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் காமனாக கடைசி அதாவது பல வருடங்களாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் இதோட ரெனோவேஷன்ஸ் ஒர்க்கு அதாவது ரீடெவலப்மெண்ட்டால் நிறையா செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ 3 and 4ல் இருக்கிறோம். அதோட என்ட்ரியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் அதில் எந்த ஒரு சீட்டிங் செட்டப்ஸுமே இல்லை. இந்த லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஏன்னா லிஃப்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் அந்த டோரை ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அது மட்டும் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பிட் பண்ணி அந்த துப்பி வச்சுருக்காங்க. பாக்கு போட்டு அப்படி துப்பி வச்சுருப்பாங்க போல இருக்கு. இந்த லிஃப்ட் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுற கண்டிஷன்லேயே இல்லை. உள்ளே போனாலே நம்மளுக்கு அதை யூஸ் பண்ணுற மனசே வராது, அந்த அளவு மோசமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களான நம்மளும் அதை கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 2 அண்ட் 1 அண்ட் 2ல் அந்த ஃப்ளோரிங் ஒர்க்குக்காக நம்மளுக்கு மொத்தமாக இந்த ஏற்கனவே இருந்த பழைய ஃப்ளோரிங்கை ரிமூவ் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஓவர் பிரிட்ஜஸ் வந்து ஸ்டேஷனில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து பொதுமக்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து குரோம்பேட்டுக்கு அந்த சைடு போகிறதுக்கு சப்வே வழியாக கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கு. பட் ஓவர் பிரிட்ஜ் எதுவுமே இல்லாதனால ட்ராக் வழியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. இது வந்து அந்த சப்வே புதுசாக ஓப்பன் பண்ணால் ராதநகர் சப்வே இது வழியாகவும் போயிட்டு அந்த சைடு போகலாம். பட் கீழே இறங்கி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அங்கே நிறைய பேர் அப்படியே ட்ராக்கை கிராஸ் பண்ணி போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு மிகப்பெரிய சேஃப்டி இஷ்யூ அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறையா விரைவு, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் நிறையா இதில் கிராஸ் பண்ணி போகிறதுனால ஸோ கூடிய சீக்கிரம் இதில் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் அமைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி போயிட்டு இருக்கிற ஒர்க்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த ஸ்டேஷனில் ஃபுல் ஒர்க் முடிஞ்ச உடனே இதை என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேன். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.